ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை டெய்லியும் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர ஜாப் அப்டேட்ஸ் உங்கள் கெரியருக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வந்து வேலை வந்திருக்கு. அதாவது மாவட்ட வாரியாக இப்போ வந்து விட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாவட்டங்கள் வந்துருச்சு. இப்போ அடுத்த மாவட்டங்கள் வந்து பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஜாப் போஸ்ட் வந்து வந்திருக்கு, எந்த மாதிரியான ஜாப் வந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்ன ஜாப் போஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸு ஓகேங்களா? ஸ்டாஃப் நர்ஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா? 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் தான் வந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் ஓகேங்களா? அந்த ஜாப் இருக்குது. இதுக்கு வந்து என்னென்னா, டிப்ளமோ இன் ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷனில் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து முடித்தவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங்கே 18,000 கிட்ட சம்பளம் தராங்க ஓகேங்களா? 3 வேக்கன்சி வந்து இருக்குது. 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஓகேங்களா? ஸ்பீச் தெரபிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏஎஸ்எல்பி கோர்சஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷனில் வந்து அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 35 வயசுக்குள்ள இருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஃபார்மசிஸ்ட் ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஃபார்மசிஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த இதில் வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து இருக்குது. டிஃபார்ம் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா? 35 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 2 வேக்கன்சி வந்து இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, இந்த மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இது கேட்டிருந்தீங்க ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அதாவது +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பயாலஜி ஆர் பாட்னி ஆர் அண்ட் ஜுவாலஜி இது வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? பயாலஜி ஆர் பாட்னி வந்து முடிச்சிருக்கணும், ப்ளஸ் ஜுவாலஜி வந்து சேர்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10th எஸ்எஸ்எல்சியில் தமிழ் லாங்குவேஜில் வந்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அந்த தமிழ் சப்ஜெக்டில் வந்து பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெச்டபிள்யூ அதுக்கப்புறம் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த இதிலலாம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அது ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் ஓகேங்களா? இதுக்கு வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து இருக்குது ஓகேங்களா? இதுக்கு 11 வேக்கன்சி கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் டென்டல் சர்ஜன் ஓகேவா? டென்டல் சர்ஜனுக்கு வந்து என்னென்னா, பிடிஎஸ் ஆர் எம்டிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா? ஸ்டார்டிங் சேலரியே 34,000 கிட்ட தராங்க. இதுக்கு வந்து 2 வேக்கன்சி வந்து இருக்குது. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா? அதுக்கடுத்தது டென்டல் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து என்னென்னா, 10th பாஸ் ஆகிருக்கணும் ஓகேங்களா? அதுக்கப்புறம் டென்டல் ஹைஜீன்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஓகேங்களா? அதாவது டென்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசிஸ்டன்ட் இன் டென்டல் ஹைஜீன்ஸ் ஓகேவா? அதில் வந்து அசிஸ்டண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஒர்க்கர் ஓகேவா? அதாவது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா? அதுக்கப்புறம் 40 வயசுக்கு உள்ளே இருக்கணும் ஓகேவா? அதாவது 16/12 டிசம்பர் 16ஆம் தேதி படி 2024 வருஷப்படி 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏஎன்எம் ஓகேங்களா? இதுக்கு வந்து என்னென்னா, ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு private auxiliary nurse midwife school which is recognized by Indian Nursing Council namely. அதாவது ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் வந்து அது கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் அப்ரூவ்டான ப்ரைவேட் இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அதாவது ரெகக்னைஸ்டு பை இந்தியன் நர்சிங் கவுன்சிலால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? இதுக்கு வந்து 9 வேக்கன்சி கிட்ட இருக்குது. இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் வந்திருக்கு ஓகேங்களா? தஞ்சாவூர் மாவட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய மாவட்டங்கள் வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் மாவட்ட நலவாழ்வு சங்க ஒர்க்கு. இப்போ வந்து திண்டுக்கல் மாவட்டம் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா? அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், நலவாழ்வு மையங்கள் இருக்க கீழ்கண்ட பதவிகளுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக ஓகேவா? இது வந்து ஒரு டெம்பரவரியான ஜாப் தான், பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 11 மந்த்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா, உங்கள் ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா, உங்களை வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பணியாணை கொடுத்து அதுக்கடுத்த 11 மந்த்ஸ்க்கு வந்து உங்களை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வைப்பாங்க ஓகேங்களா?
ஸோ வந்து டெம்பரவரியா இருக்கு அப்படின்னு ஒரு பயந்துக்க வேணாம். உங்களுக்கு அந்த மாரி தான் நடக்கும். ஓகேங்களா? பணியாணை குடுத்து மறுபடியும் 11 மந்த்ஸ் அப்படியே ஒர்க் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பனா தான் இருக்கு. திண்டுக்கல்.nike.inல போனீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் வந்து வரும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் கீழ ஜாப்ஸ் இருக்கு. அது வந்து பார்க்கலாம். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு வந்து டைம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் ஓகேவா? ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இருக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டில வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் ஓகேவா? அதுவும் இருக்கு. ஓகேவா? அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பிஜிடிசிஏ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் டைப் ரைட்டிங் அதாவது ஹையர் டைப் ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கணும். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 35 இயர்ஸ் தான் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபர் ஓகேவா? பிஎஸ்சி ரேடியோகிராஃபி வந்து முடிச்சிருக்கணும். 35 இயர்ஸ் தான் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேபரேட்டரி டெக்னீஷியன் ஓகேவா? அதுக்கு வந்து +2ல வந்து +2 எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் அந்த 1 இயர் டியூரேஷன் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மஸ்ட் ஹேவ் குட் ஃபிசிக், குட் விஷன் அண்ட் கெப்பாசிட்டி டு டூ அவுட்டோர் ஒர்க் ஓகேவா? அதாவது குட் விஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேபரேட்டரி டெக்னீஷியன் கிரேட் 3 ஓகேவா? அதுக்கப்புறம் மல்டி பர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஓகேவா? மல்டி பர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு ஷுட் ஹேவ் ஸ்டடீடு மீடியம் 8th ஸ்டாண்டர்ட் அதாவது 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஸ்டார்டிங் 8500 வந்து சம்பளம். 2 வேக்கன்சி இருக்குது. 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் சானிட்டரி ஒர்க்கர் ஓகே இதுக்கும் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா? திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் வந்திருக்கு. மேலும் சில மாவட்டங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து இது விண்ணப்பங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் ஃபில் பண்ண விண்ணப்பம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே சப்மிட் பண்ணிடணும். கீழ்கண்ட சான்றிதழ் நகல்கள் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அதாவது கல்வி தகுதி சான்றிதழ் எல்லாமே ஜெராக்ஸ் தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா? அதாவது அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு போஸ்ட் கவரில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா? அதாவது கல்வி தகுதி சான்றிதழ் அதாவது 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் அதுக்கப்புறம் உங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டிகிரியோட செம் மார்க் ஷீட்லாம் இருக்கும் இல்லையா? அது அந்த ப்ரொவிஷனல் கன்சாலிடேட் அதெல்லாமே குடுக்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ தான் முடிச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொவிஷனல் கன்சாலிடேட் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்றிதழ் ஓகேவா? அதாவது இருப்பிடச் சான்றிதழ் வந்து நீங்க வந்து வாங்கிக்கணும். வாங்கி தான் இணைக்கணும். அதுக்கப்புறம் கொரோனா காலத்தில வந்து நீங்க ஏதாச்சும் முன்ன எக்ஸ்பீரியன்ஸ் களப்பணியில வந்து இருந்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சான்றிதழ் வந்து நீங்க இணைக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருந்தீங்கன்னா, இணைச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் முன்னுரிமை தருவாங்க. ஓகேங்களா? சிறப்பு தகுதி சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ். வேறு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் சான்றிதழ், அப்புறம் வேறு ஏதாச்சும் சான்றிதழ் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அத இணைக்கலாம். இணைச்சு எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல். இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து போஸ்ட் வந்து நீங்க அனுப்பணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க இந்த அப்ளிகேஷன விண்ணப்ப படிவத்த வந்து நீங்க வந்து நேர்ல ஓகேவா? அந்த நலவாழ்வு சங்கத்தில போய் நீங்க வாங்கிக்கலாம். மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில. இல்ல அப்டின்னா ஓகேவா? இல்ல அப்டின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, திண்டுக்கல்.nike.in நான் ஆல்ரெடி சொன்ன மாரி திண்டுக்கல்.nike.inல போய் இந்த வெப்சைட்ல வந்து அவங்களோட அஃபிஷியல் விண்ணப்ப படிவம் இருக்கு. நீங்க வந்து அத டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிடச் சான்று, அப்புறம் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த சான்றிதழ் எல்லாமே நீங்க இணைச்சு, நீங்க வந்து இவங்களோட அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்பிச்சு வச்சிரணும். ஓகேவா? செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு சான்றிதழையும். சுய சான்றப்பம் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியல, டவுட் அப்படின்னா, இவங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து நீங்க வந்து மெசேஜ் சேட் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? மெயில் பண்ணி கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலை வந்து தற்காலிகமானதா சொல்லியிருக்காங்க. நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. ஓகேவா? பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11 மந்த்ஸ் ஒருக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? 11 மந்த்ஸ் ஒன்ஸ் உங்கள் ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தால் உங்களை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டம் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இப்போ அதர் டிஸ்ட்ரிக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்குமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவரால் சைன் பண்ணப்பட்டு வந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ வந்து 8th பாஸ் ஆனவங்களுக்கு இருக்குது, டிகிரி முடித்தவங்களுக்கு, நர்சிங் முடித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த ஜாப் வந்து நிறைய பேர் திண்டுக்கல் மாவட்டம் கேட்டிருந்தீங்க.
நீங்க கேட்ட மாரியே திண்டுக்கல் மாவட்டம் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாரி அடுத்த ஒரு ஜாப் அப்டேட்ஸோட சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.